ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். தமிழ்நாட்டில் தென்னை 11,65,000 ஏக்கரில் பயிரிடப்படுகிறது. தென்னை மரங்களிலிருந்து தேங்காய், இளநீர், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், நீராபானம், தென்னை நார் போன்றவையும் பல்வேறு வகையான மதிப்புக்கூட்டு பொருட்களும் கிடைக்கின்றன. வைத்த பிள்ளையை பாதுகாத்தால் அது பெற்ற பிள்ளைக்கு உதவும் என்ற சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க உழவர்கள் விருப்பத்தின்படி நெட்டை, நெட்டை என்று குட்டை, குட்டை என்று நெட்டை ஒட்டு ரகங்கள் ரக கன்றுகள் வழங்கப்படும். இத்திட்டத்தினை அனைத்து மாவட்டங்களிலும் 9,800 ஏக்கரில் செயல்படுத்த ரூபாய் 4,80,00,000 நிதி ஒதுக்க செய்யப்படும். மேலும் தென்னந்தோப்புகள் அடுக்குமுறை சாகுபடியில் வாழை, ஜாதிக்காய், மிளகு போன்ற பல வகையான பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்து ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வருவாய் ஈட்டும் வகையில் உழவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். இத்திட்டம் 8,000 ஏக்கரில் ரூபாய் 3,23,00,000 நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தென்னையின் உற்பத்தியை அதிகரிக்க நோய்வாய்ப்பட்ட விளைச்சல் இல்லாத பழைய மற்றும் முதிர்ந்த மரங்களை அகற்றி தரமான நாற்றுகளை மீண்டும் நடவு செய்ய ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்தில் 5,000 ஏக்கரில் மறுநடவு மற்றும் புத்தாக்கம் செய்வதற்கு ரூபாய் 8,95,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை சாகுபடி செய்யும் உழவர்களின் வருமானத்தை மேம்படுத்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் குறித்த செயல் விளக்கத்திடல் 2,500 ஏக்கரில் அமைந்திட ரூபாய் 1,75,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அண்மை காலமாக தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையினை உழவர்கள் கடைபிடிக்கும் வகையில் மஞ்சள் ஒட்டு பொறி, ஒட்டு உண்ணி அட்டைகள் போன்ற இடங்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் 2025-26 ஆண்டில் 1,68,000 ஏக்கரில் 1,20,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும். இதற்கென ரூபாய் 12 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை பயிரிடப்படும் 21 மாவட்டங்களில் பூச்சியின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் ஆழியார் நகர், திருப்பதி சாரம், பையூர், தஞ்சாவூர் ஆராய்ச்சி நிலையங்களில் ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் அமைத்திட ரூபாய் 4,46,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் மொத்தம் ரூபாய் 35,26,00,000 நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்.